என்னுடைய கணவர் வந்து நல்ல கீபோர்டு வாசிப்பார், எனக்கு தெரிஞ்சது. நல்லா வாசிப்பார். ஆனால் வீட்டில் வந்து எங்களுக்கு கீபோர்டு இல்லை. நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கும். மியூசிக் வந்து என்ன பண்ணுவார், பாட்டுக்கு இசையமைக்கிற ஞானம் அப்படியெல்லாம் நல்ல ஞானம் அவருக்கு இருந்தாலும் எங்கள் வீட்டில் கீபோர்டு இல்லை. இருந்த கீபோர்டு வந்து அவங்க தம்பி கொடுத்தாரு. அவர் அதை சென்னையில் வச்சுருந்தாரு. அதுவும் இதாகிடுச்சு. அதனால கீபோர்டு வாங்குறது வந்து இப்போத்துக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா நாங்கள் யாருமே வேலைக்கெல்லாம் போல, எல்லாருமே ஊழியம் தான் செய்கிறோம். கர்த்தர் கொடுப்பார், சாப்பிடுவோம், சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த கீபோர்டு வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. என்ன தெரியுமா என்னுடைய கணவர் பண்ணுவார், வீட்டில் இருக்க டைரி எல்லாம் எடுத்து வச்சு நாங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் இதில் தாளம் போட்டு தான் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவோம். எனக்கு வந்து ஒரு நாள் அவர் அப்படி தாளம் போட்டு வர்ஷிப் பண்ணும்போது மனசு என்ன இருந்துச்சுன்னா, ஐசப்பா நல்லா மியூசிக் தெரியும், நல்லா கீபோர்டு வாசிப்பார், எல்லாமே கொடுத்தீங்களே, ஒரு கீபோர்டு கொடுக்கலாம், மனுஷன் இதில் வச்சு வாசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டு இடத்துல ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்படி ஒரு நாள் நாகர்கோயிலுக்கு ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ என்னுடைய கணவர் ஆராதிச்சுட்டு இருந்தார். நல்ல ஒரு அனாயிட்டிங் சர்ச் ஃபுல்லாக. அது கிட்டத்தட்ட அந்த வர்ஷிப்பே ஒரு 2 hours 2.5 hours கிட்ட போயிட்டே இருக்கு. அற்புதமான ஒரு ஆராதனை வேலை. ஆராதிக்க 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 கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்பிட்டே இருக்கு. ஆண்டு அப்படியே பேசிட்டே இருக்கு எங்கிட்ட சில காரியங்கள், நாட் ஒன்லி அபவுட் கீபோர்ட் பட் அபவுட் சர்டன் திங்ஸ், சில விஷயங்களை குறித்து, சில தரிசனங்களை குறித்து கர்த்தர் என்னோடு அந்த ஆராதனை வேலை பேசிட்டே இருக்கார். ஆண்டு சொன்னார், இன்னும் இப்போ சீக்கிரத்தில் உன் கையில் ஒரு கீபோர்டை நான் கொடுப்பேன், ஆமென் அப்படின்னு ஆண்டர் அந்த வர்ஷிப் டைமில் பேசுகிறார். எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி கிடைக்கும்? நான் ஆண்டர் கிட்ட சொன்னேன், எனக்கு ஆண்டர் சொன்னார்னா ஆண்டர் செஞ்சிருவார், ஆமென். எனக்கு ஒரே ஆசை வந்துருச்சு, இப்போ அடுத்து எப்படி கீபோர்டு வரும் கீபோர்டு வரும் அப்படின்னு ஆசைப்பட்டே இருந்தேன். கரெக்டாக பாருங்கள், என் அம்மாவுக்கு ஒரு அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, அது சம் ப்ரமோஷன் இல்லை சம் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்கு. என் அம்மாவோட இருதயத்தில் ஆண்டர் பேசியிருக்கிறார், இதை நீ அப்படியே பிரின்ஸுக்கு கொடு. அம்மா ஃபோன் பண்ணி, இப்படி எனக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு, உன்கிட்ட கொடுக்கணும், அதனால நீ இதை வந்து வச்சு உனக்கு என்ன வேணுமோ நீ அதை என்ன பண்ணிக்கோ, வாங்கிக்கோ. அப்போ அந்த அமௌண்ட் வந்து எப்படின்னா ஒரு கீபோர்டு வாங்குற அளவுக்கு போதிய அமௌண்ட்டு இல்லை. அப்போ நாங்கள் இதிலலாம் நெட்லாம் தேடி ஒரு செகண்ட் ஹேண்ட் கீபோர்டு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு தேடி கண்டுபிடிச்சி ஒரு தாத்தா, அவர் எடுத்து ஃபோனு, என்கிட்ட கீபோர்டு இருக்குமா, வந்து வாங்கிக்கோமா, எவ்வளோ. அவர் வந்து ஆக்சுவலி 65 என்னமோ போட்டிருந்தாரு. ஆனால் ஒரு 50,000 கூட அவர் என்ன, வாங்கிக்கோமா வந்து எப்படியாவது வாங்கிக்கோமா அப்படின்னு சென்னையில் சொல்லிட்டார். அப்படியே என்னுடைய தம்பி, ஹஸ்பண்டுடைய தம்பி அனுப்பி அந்த கீபோர்டை போய் பாரு அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கிறார் அவர். எங்கேருந்துங்க, அப்ராட்லேருந்து அவங்க பையன் வாங்கிட்டு வந்து அது ஒரு மாதம் யூஸ் பண்ணியிருக்காரு. மறுபடியும் அவருக்கு யூஎஸ் போகணும்னு கால் வந்துருச்சு. அதனால் அதை அப்படியே எடுத்து பரனில் போட்டு கீபோர்டு ஸ்டாண்டு, அது இது லொட்டு லொசுக்கு எல்லாமே எடுத்து என்ன பண்ணியிருந்தாரு, பரனில் போட்டிருந்தாரு. ஆமே, அப்படியே கர்த்தர் எங்களுக்காக ஸ்டோர் பண்ணி 1 மாதம் யூஸ் பண்ண வெளிநாட்டு கீபோர்டை கர்த்தர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு இந்த இதர திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன பண்றது, இதெல்லாம் எடுத்து அவங்க தம்பி எடுத்து இறக்கி, அவர் தான் ஏன்னா அந்த தாத்தாவால் தூக்கி அப்பா அங்கே இருக்குப்பா, நீ இறக்கி எடுத்துக்கோப்பா அப்படின்ட்டார். இறக்கி எடுத்து இதெல்லாம் என்ன பண்றது, இதெல்லாம் எடுத்துட்டு போங்கப்பா, என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்கப்பா, இதெல்லாம் தேவையில்லப்பா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். நான் உங்களுக்கு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஆராதனை உகந்ததா இருந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேடி வரும். ஹல்லேலூயா. உங்ககிட்ட கர்த்தர் பேசுவார், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை எப்படியும் செய்வார். இந்த 1 மாசத்துல அங்கிருந்து வாங்கிட்டு வா, என் பிள்ளை இங்கே வேண்டாம், அப்ராட்லேருந்து வாங்கிட்டு வந்து கீபோர்டு யூஸ் பண்ணட்டும். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன். நல்ல ஒரு பைபிளில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை தெரியுங்க, வானத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்லுதா, ஸ்டோர் ரூம் இருக்குது உங்களுக்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நான் வானத்தை திறந்து இடம் கொள்ளாம போக மட்டும் கர்த்தரை ஆசீர்வதிப்பேன். இருக்கா? ஆமென். பண்டக சாலைன்னு தமிழ்ல இருக்கு. அது இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா இருக்கு, ஸ்டோர் ரூம். எத்தனை பேர் வீட்டில் ஸ்டோர் ரூம் இருக்கு? இந்த கடுகு சீரகம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்கன்னா பக்கத்துலேயே வச்சுப்பீங்க, கை கெட்டின தூரத்தில். ஆமாம் தானே? ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த கடுகு தக்காளி வெங்காயம் இதையே போட்டு சமைப்போம். ஆமாம், எந்த ஒரு பயங்கரமான டிஷ்ஷை பார்த்தாலும் அதுதான் இருக்கும். ஆமாம் தானே? அப்போ அது போட்டு பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் நல்ல விஷயங்கள் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுதான் என்ன பண்ணுவோம், ஸ்டோர் ரூமில் சேர்த்து வைப்போம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோர் ரூமை வைத்திருக்கிறார். குறித்த ஒரு காலம் வந்த உடனே கர்த்தர் அந்த ஸ்டோர் ரூமை உங்களுக்காக திறப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்தை இதுக்கப்புறம் செய்யணும்னு இல்லை, கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆல்ரெடி செய்து ஸ்டோர் ரூமில் வச்சிருக்கிறார். அல்ல என்ன அப்போ ஏன் லேட் பண்ணுறாரு, ஒரு காலத்துக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லு, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள், அப்படிதானே இருக்கு. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இது தேவைன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும், அவர் அதை ஆயத்தப்படுத்தி இருப்பார்.
ஆமென். அதை ஆயத்தப்படுத்தி அதை அந்த பண்டக சாலையில் வைத்திருக்கிறார். குறித்த காலம் வரும்பொழுது அதை உங்களுக்காக திறப்பார். நம்புறீங்களா? அல்லேலூயா.